உண்ணாமலை அண்ணாமலை நம்ம என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நன்மைகள் நடக்கட்டும்னு வேண்டிக்கிடுது. அதாவது நான் பேசும்போதெல்லாம் ஏதோ சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன், ஏதோ கோவப்பட்டு பேசுகிறோம்னு நிறைய பேர் எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா நாம் பேசுகிறது 6 ஆண்டுகளாக பேசி வரும்போது நான் முடியக்கூடிய நேரம் இதான் முடிவு அப்படின்ற மாதிரி பேசும்போது இப்போ கடைசியாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. ஆரம்பத்துலேருந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தவங்களுக்கு புரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கன்னியாகுமரி தொட்டு இந்த சென்னை வர ஒரே ஆன்மீகம்தான், இல்லைன்னு மறுத்து பேச இயலாது. இல்லை இந்த கன்னியாகுமரி தொட்டு அந்த இமய உச்சி வர கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி இப்படி எல்லாமே இருக்கும்போது இதெல்லாமே ஒரே ஆன்மீகம்தான். அப்போது இந்த சிவலிங்க வழிபாடு, அம்பாலோட வழிபாடு உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டால் எல்லாரும் அறிஞ்சாக்கிறது ஒரே விஷயந்தான், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு விஷயந்தான். அதுதான் அந்த கன்னியாகுமரி தொட்டு அந்த இமயம் உச்சி வர சொன்னது. நீங்கள் படிச்சிருக்கிற பாடம் ஒரு ஆன்மீகம், ஒரு சிவலிங்கம், ஒரு அம்பாலோட இது இருந்ததுன்னா இது கணவன் மனைவி அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த சிவலிங்கம் என்பது பிரம்மத்தை மறைத்தது சிவன். ஒரு சரீரம் என்பது ஒரு பிரம்மம், அந்த பிரம்மத்தை இந்த மண்ணில் மறைச்சாதான் அது ஒரு அடையாளம் சிவலிங்கம். அப்போ இந்த சரீரம் என்பது தாயிலிருந்து வந்தது. அப்போ தாயிலிருந்து வந்த சரீரத்துக்கு தான் அந்த லிங்க வழிபாடு. இந்த உலகத்தில் சீதா பிடிச்ச சிவலிங்க கதை, பிரம்மகத்தி தோஷம் என்ன, இது ஒவ்வொரு மனிதனால் புரிஞ்சுக்கிடலாம் முடியாது. மனிதனுக்கு கருமான்னா என்னன்னே தெரியாது. கருமா அது ஒரு கரும வினையப்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. கருமா என்பது தான் ஒரு தாயில் கருவாக உருவாகுது. அந்த கருவுக்கு பேர் தான் கருமா. அந்த கரு உருவாகி அண்டம் பிண்டம் பிளந்து ஒரு உலகத்துக்கு வருது. ஆனால் அந்த உலகத்துக்கு வரும்போது மாதா பிதா குரு இதை அறிஞ்சிக்கிட்டால் தெய்வம். அந்த குழந்தை தெய்வமாக தான் பிறகு. அப்போ அதுக்கு பொறாமை, வஞ்சகம், எதிரி, சத்துரு எதுவுமே இல்லை. படைக்கும்போது எந்த சத்துருக்களோட படைக்கலை. ஆனால் அது தெய்வ குழந்தை. ஆனால் அந்த தெய்வ குழந்தை வளர்ந்து வளர்ந்து வரும்போது ஒன்று ஒன்றா கற்றுக்கிடுது. மதங்கிற ஒரு சங்கம், ஜாதிங்கிற ஒரு அடையாளம். மதங்கிற ஒரு சங்கத்தில் உட்படும், இல்லை ஒரு ஜாதிங்கிற ஒரு அடையாளத்தில் உட்படும். ஆனால் ஆன்மீகம் எல்லாம் ஒன்று தான். இந்த தென்னாட்டிலிருந்து அந்த வடநாடு வர சிவலிங்க வழிபாடு சிவனுக்கு தான் உகந்தது. இப்படின்னு தான் தெரிய வரும். ஆனால் நான் பேசி வர்றது உங்களுக்கு புரியாது. புரியாட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் படித்த பாடம் எங்கேயும் பாடம் படிக்க முடியாது. உள்ளுணர்வு, உள்ளுணர்வு, அந்த உள்ளுணர்வில் தோன்றுவது தான் சத்தியம். அந்த சத்தியத்தை தான் என் புத்தியில் தோணுது. அந்த புத்தியில் தோன்றதை உங்களுக்கு புரிய வைக்கிறது இல்லை. இந்த இயற்கை, பஞ்சபூதம், பிரபஞ்சம் அப்படின்லாம் மனிதன் கற்றுக்கிட்டான்னா இந்த இயற்கைக்கு மனிதனோட சரீரம் தான் தேவை. இயற்கைக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாத்தோட ஒரு மனிதங்கிற உடல் தான் இந்த மண்ணுக்கு தேவை. மனிதன் என்பவன் ஒரு அழியாத விதை. ஆனால் இந்த விதையை அழிக்கிற இடத்துல சிவ வழிபாடு. எப்படி அழிக்கிறதுன்னு ஆரம்பத்திலிருந்து சொல்கிறோம் இல்லையா? ஒரு மனிதனோட சரீரம் என்பது இந்த பொருள். இந்த பொருள் இந்த பூமிக்கு தேவை. ஆனால் இந்த பொருள் கொண்டு போய் எரிக்கிறது தவறு. அப்போது இந்த சிவலிங்க வழிபாடு, சரீரம் என்பது பிரம்மத்தை மறைத்த இடம், அடையாளம் சிவலிங்கம். அதாவது பர்வத வர்தினி ராமநாத சாமி. அப்போ கணவன் மனைவின்னு தான் உங்களுக்கு தெரிய வரும். உண்ணாமலை தாயார், அண்ணாமலையார் கணவன் மனைவியாக தான் தெரிய வரும். அம்மாவும் மகனும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட உங்களால் முடியாது. ஏன்னா நீங்கள் படித்த பாடம் அப்படி. மீனாட்சி, சொக்கநாதன் கணவன் மனைவி. திருமணம், இரு நட்சத்திரம் ஒன்றாகிறது. அஸ்த நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம். அப்போ இருட்டு வெளிச்சம். அந்த இருட்டு வெளிச்சம் ஒரு மனிதனோட சரீரத்தை தான் எடுக்கு. ஒரு மனிதனோட சரீரத்தை, உலகத்தை எல்லாத்தையும் காட்டி தந்து அந்த சரீரம் இந்த மண்ணில் மறையணும், அழிவு கிடையாது.
ஆனால் இந்த சரீரத்தை அழிக்கிறது சரி அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டாங்க. இது தவறுன்னு இந்த கன்னியாகுமரி தொட்டு அந்த இமய உச்சி வரை யாருமே சொல்லலை. பசுபதிநாத்துங்கிறாங்க, முக்திநாத்துங்கிறாங்க, கேதார்நாத்துங்கிறாங்க, பத்ரிநாத்துங்கிறாங்க. எந்த நாத்துக்கு போனாலும் இந்த நாத் அப்படின்னா என்ன பொருள்? அழியாத ஒரு பொருள், அழியாத ஒரு பொருள் ஆத்மா. இந்த ஆத்மா என்பது ஒரு மனிதனோட சரீரம் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மனிதனுக்கு பேசத்திறன் உண்டு. ஆனால் அந்த பேசத்திறனில் மனிதன் கற்றுக்கிட்டதெல்லாம் அழியிறதுக்கு தான் கற்றுக்கிட்டான். அழியாமல் இருக்கிறது தான் உண்மைன்னு புரியலை. ஏன்னா அவன் மகான், இவன் ஞானி, இவன் சித்தர், இவங்கெல்லாம் பெரிய இறைவனுக்கு உட்பட்டவங்க. ஆனால் அவங்களெல்லாம் மண்ணில் சமாதி பண்ணியாச்சு. ஆனால் உன் மாதா பிதாக்கு நீ என்ன செய்ய போகிற? இல்லை உன் சரீரம் என்ன ஆக போகுது? உன் சொந்த பந்தத்துட்டு நீ என்ன சொல்லணும்? 4 பேரை சம்பாத்தியம் பண்ணு, 4 பேரை சம்பாத்தியம் பண்ணுன்னா அந்த 4 பேர் எப்படி சம்பாத்தியம்னா, எப்போ கடைசி இறுதி காலத்தில் என்ன இந்த இடத்துல புதைச்சிது 4 பேர்கிட்ட சொல்லி வைக்கக்கூடியது ஒரு மனிதனோட சம்பாத்தியம். அது மரணம் என்பது பெரிய விஷயமே கிடையாது. அப்படியா? சாவு என்பது உனக்கு விஷயமே கிடையாது. 6ல் பிறந்தா 6ல் இறந்தா என்ன, 60ல் இறந்தா என்ன, இப்படின்னு மனிதன் எடுத்துக்கிட்டான். ஒரு மனிதன் இந்த பூமியில் நடமாட ஆரம்பிச்சிட்டான்னா அவனுக்கு அழிவே கிடையாது. மறுபடியும் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நாகரிகம் என்னென்னா, மின்சார மேடை, எரி மேடை, சாம்பலை கொண்டு ராமேஸ்வரில் கரைக்கிறது, முன்னோர்களுக்கு பிரித்து கர்மா செய்கிறது, இப்படி ஒரு சடங்காகவே பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த சீதா பிடிச்ச சிவலிங்கம் என்ன? பிரம்மத்தை மறைத்த இடத்துல சிவலிங்கம் அடையாளம். பிரம்மத்தை மறைத்த இடத்துல சிவலிங்கம் தான் அடையாளம் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் சீதா பிடிச்ச சிவலிங்கம் மண்ணில் ராமேஸ்வரத்தில். அப்போ காசி விஸ்வநாதன் விசாலாட்சின்னு என்ன? விசாலாட்சின்னா நீர். அந்த நீர் உன் சரீரத்தை தேர்ந்தெடுத்துருக்கு. சாமவேதம் நெருப்பு பார்வதி உன் கண்ணை தேர்ந்தெடுத்துருக்கு. இப்படி ஒவ்வொரு பொருளும் உன் சரீரத்தை தான் தேர்ந்தெடுத்துருக்கு. உனக்கு 5 சபை தெரியும். ஆகாய சபை சிதம்பரம். ஆகாயத்தை பார்க்கறதுக்கு உனக்கு என்ன வேணும்னா இந்த 2 ஆத்மா வேணும். இந்த ஆத்மா இருந்தால் தான் உனக்கு ஆகாய சபையை பார்க்க முடியும். சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி. சிதம்பரம் தரிசனம் பார்ப்பது உனக்கு என்ன முக்கியம்னா இந்த மாதாபிதா முக்கியம். காசியில் இறந்தால் முக்தி. ஒரு மனிதனுக்கு இறப்பே கிடையாது. இதை அறிஞ்சிக்கிட்டால் முக்தி. முக்தியே சக்தி, சக்தியே முக்தி. எல்லாம் முக்தி வந்து சிவனுடையதுன்னு எடுத்துக்கிட்டாங்க. முக்தி என்பது சக்தியுடையது. அதாவது நம்பிராஜனோட நங்கை தங்கை, நம்பிராஜனோட தங்கை மோகினியோட மகள் வள்ளி. அப்போ நம்பிராஜன் என்பது பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற நம்பிராஜனோட தங்கை மோகினி மகள் வள்ளி. இதோட பொருள் இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அப்போ நம்பிராஜன் தங்கை, நம்பிராஜன் நங்கை, மோகினி மகள் வள்ளி. இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அப்போ சிவலிங்க வழிபாடு என்பது பிரம்மத்தை மறைத்த இடத்தில் சிவலிங்க அடையாளம். உன் சரீரம் என்பது பிரம்மத்தை நீ அழிச்சிட்டு நீ எந்த பூஜை பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. திருவண்ணாமலை, அண்ணாமலையை நினைத்தால் முக்தி. எடுத்துட்டு சாவச்சா சக்தி. 4 வேதம் சாம வேதம், 4 வேதம் சாம வேதம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். இந்த 4 வேதத்துக்கு உட்பட்டது தான் இந்த பாரத பூமி. 5வது வேதம் பிரணவ வேதம். யாரோடையது? சக்தி, விநாயகி. அப்போ அப்பன் யாராக இருக்கணும்? விநாயகி அடையாளம், அம்பாலோட அடையாளம். அதிலிருந்து தோன்றிய சிவலிங்க அடையாளம் நம்மளோட சரீரம். அது உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. நெல்லையப்பர் கோயிலில் உண்டு. ஒரு பக்கம் சிவலிங்க வழிபாடு, ஒரு கடலில் பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற அவதாரம். அப்போ இதோட அர்த்தம் என்ன? சிவனோட மனைவியோட சகோதரன். இதை அறிஞ்சிக்கிட்ட பாடம். இல்லை பெருமாளோட சகோதரி தான் சக்தி, சிவனுக்கு மனைவி. இது நீ படித்த பாடம். ஏன்னா அதில் தான் அடங்கியிருக்கு வேதம். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. அம்மை அப்பனை திரிச்சு அறிஞ்சாதான் முக்தி. அதாவது காசியில் இறந்தால் முக்தி,
சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி. முக்தி 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 முருகன் இருக்கும் இடம்தான் முக்தி. அப்போ முக்திக்கு யார் சொந்தம்னு கேட்டீங்கன்னா சக்தி தான் சொந்தம். ஆனால் அது சொல்லக்கூடியவை யார்? மகன் தான் சொல்ல முடியும். அப்போ உண்ணாமலை உடனுள்ள அண்ணாமலையார். இப்போ கணவன் மனைவின்னு தான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. உண்ணாமலை தாயாரோட மகன் அண்ணாமலையார். உங்களுக்காக எடுத்துக்கிட முடியுமா? உனக்கு முக்தி என்னென்னு தெரியாதே. அதாவது உலகத்தில் எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. ஆனால் குருடன் என்னத்தை பார்த்தான்? குருடன் என்னத்தை பார்த்தான்? குருடன்ட்ட பிள்ளைன்னு ஆகாயத்தில் பறக்கு, கப்பல் தண்ணியில் மிதக்குன்னு குருடன்கிட்ட சொன்னால் புரியுமா? புரியாது. அதே போலத்தான் இந்த கதை. அண்ணாமலையை நினைத்தால் முக்தி, முருகன் இருக்கும் இடம் முக்தி. முதல்ல முக்தினா என்ன பொருள்? எல்லாரும் சிவனுக்கு தான் சொந்தம். அண்ட சராசர சிவனுக்கு மிஞ்சிய கடவுளே கிடையாது. அந்த சிவனை படைச்சது யாரு? அது சிவனுக்கு படைப்பு கடவுளே கிடையாதுங்க. அவர் தாங்க பரம்பொருள். இது நீ அறிஞ்சிக்கிட்ட பாடம், நீ கற்றுக்கிட்ட வேதம். நீ 4 வேதத்துக்கு உட்பட்டு தானே வாழ முடியும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். அப்போ சாம வேதம் பார்வதிக்கு, அதர்வண வேதம் இந்திர ராணிக்கு, யஜுர்வேதம் லக்ஷ்மிக்கு, ரிக்வேதம் சரஸ்வதிக்கு. அப்போ இந்த 5ம் முக்தியில் அடங்கியிருக்கு. உனக்கு ஞானம் வேற, முக்தி வேற, சக்தி வேற, சிவன் வேற. சி என்பது விநாயகி, வா என்பது சரஸ்வதி. அப்போ நீங்கள் கும்பிடுற சிவன் எங்கே இருக்கிறாரு? சி விநாயகி, வா சரஸ்வதி. இதுதான் அதோட அடையாளம். அதாவது பண்டைய காலத்தில் உள்ள அடையாளம். சிவா சிவா சிவா, சக்தி சரஸ்வதி, சக்தி சரஸ்வதின்னு அர்த்தம். ஆனால் இன் நீ அறிஞ்சிக்கிட்ட இன், இது 3 சேர்ந்தால் தான் சிவன். ஆனால் மண்ணில் மறைஞ்சாதான் சிவம். அப்போ கைலாயம் போகணும், கைலாயம் போகணும்னா நீ மண்ணில் மறைஞ்சாதான் கைலாயம் போய் அப்பன் சிதம்பரத்தை பார்க்க முடியும். ஆகாயம் போகணும். உன் சரீரத்தில் உள்ள நீ ஆண்டு அனுபவிச்சது எல்லாம் அந்த சரீரம் மண்ணில் மறையும் போது உன் சரீரத்திலிருந்து இந்த இயற்கைக்கு போகும் பற்றியா? அதான் ஆகாய சபை. உன் சரீரத்தில் ஆவி தான் இந்த இயற்கைக்கு தேவை. ஆனால் நீ ஆவி ஆக்காமல் நெருப்பில் கொண்டு போய் புகையாக அந்த அண்டத்தில் விட்டு என்ன பிரயோஜனம்? கறி மேகம் காக்கா பிறவி. காசியில் இறந்தால் முக்தி, காசியில் காகம் கத்தாது. ஒரு மனிதன் சரீரத்தை எரிக்காமல் புதைச்சிட்டா காக்காக்கு அங்கே வேலை கிடையாது. நீ எரித்து கரிமேகம் ஆக்க ஆக்க காசி நகரம் காக்கா கத்தும், கா கான்னு கத்தும். காக்கா சனியோட வாகனம், காக்கா சனியோட வாகனம். உன் குடும்பத்தில் தாயை எரிச்சிட்டா அந்த வம்சமே அப்படி தான் அழிஞ்சு போகும். தந்தையை எரிச்சிட்டா அந்த வம்சமே அழிஞ்சு போகும். அதான் சிவன் சொத்து கொலநாசம். சிவனோட சொத்தை கொலநாசம் ஆக்குறது நீ தான். அன்றைய காலத்தில் விபூதி சிவன் கோயிலில் கிடச்சா கூட பூசிட்டு அங்கேயே தட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க. ஏன் வீட்டுக்கு கொண்டாடக்கூடாதுன்னா இதுக்கு அச்சப்படணும். ஆனால் குடும்பத்தில் எல்லாரையும் சாம்பல் ஆக்க மாட்டேன்னு அச்சப்படணும் அப்படிங்கிற ஒரு அடையாளம். ஆனால் இப்போ மாடலாக எடுத்துக்கிட்டாங்க. இது ஒரு நாகரிக ஆன்மீகமாக எடுத்துக்கிட்டாங்க. எரிக்கிறது தான் சரி. இதுதான் சிவன் செஞ்சார். எந்த சிவன் செஞ்சார்? முதல்ல சிவன் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. பண்டைய மொழியில் சக்தி சரஸ்வதி சிவா இதுக்குள்ள அர்த்தம். ஆனால் நீ இப்போ என்ன சொல்கிற? சிவானா ஒரு சிவலிங்க அடையாளம். அப்போ சிதம்பரத்தில் ஆடுறது யார்? அதெல்லாம் தெரியாது. இப்போ சிதம்பரம் ரகசியம் யாருடையது? அதெல்லாம் இங்கே தேவையில்லை. நான் அறிஞ்சிக்கிட்ட பாடம் தான். நீ சிவகாமி அறிஞ்சிக்கிட்டா தான் சிதம்பரம் ரகசியம் அறிஞ்சிக்கிட முடியும். சிவகாமி சிவசாமி. அப்போ இந்த சிவகாமி என்ன, சிவசாமி யார்? தில்லை நடராஜராக நாட்டியம் ஆடுறாரு. அப்போ அந்த பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவர் அந்த நடராஜருக்கு என்ன சம்பந்தம்னா இவர் பார்கடலில் பள்ளி கொண்டு ஆனந்த நாட்டியத்தை அப்படியே ரசிக்கிறாரு. இது நீ அறிஞ்சிக்கிட்ட பாடம். இது தவிர வேறு உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆதிசேஷனில் பள்ளி கொண்டுட்டு தில்லை அம்பலத்தில் ஆட்டத்தை ரசித்தார். இதுதானே கற்றுக்கிட்ட. இதை விட உனக்கு வேறு என்ன தெரியும்? தெரியாது. ஏன்னா படுத்து கிடக்கிறவர் தான் ஆடுறாரு, ஆடுறவர் தான் படுத்து கிடக்கிறாருன்னு உன்னால எடுத்துக்கிட முடியாது. ஏன்னா உனக்கு சிவகாமி என்ன சிவசாமி என்னன்னு தெரியாது. நான் தான் சொன்னேன்ல, எப்போ முக்தி நீ எல்லாம் அறிஞ்சிக்கிட்டது என்ன? சிவனோட ஒரு பொருள். முக்தினா எப்போ சிவனுக்கு தான் சொந்தம். இது நீ அறிஞ்சிக்கிட்ட பாடம். ஆனால் முக்தியை அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும். ஐயோ முக்தி என்பது சக்திக்குள்ள பொருள் இல்லைன்னு. ஏன்னா உனக்கெல்லாம் வலது பெருசாக தெரியல, எனக்கு இடது தான் பெருசு. இடது என்பது அம்மை, அம்மையும் அப்பன்.
இந்த அம்மை அப்பன் எங்கே இருக்கிறாங்கன்னா குருவா இருக்கிறாங்க, கண்ணில் இருக்கிறாங்க குருவா, புத்தியில் இருக்கிறாங்க, இரு செவியில் இருக்கிறாங்க. அப்போ மாதாபிதா எங்கே இருக்கிறாங்கன்னா நாக்கில் இருக்கிறாங்க. அந்த மாதாபிதா யார்? வள்ளி அம்மை தெய்வ யானை அப்பன். இதை அறிஞ்ச அரி. வள்ளி தெய்வானை நடுவில் நிற்கிது முருகன் அப்பா, கணவன் மனைவி. நீ அறிஞ்சிக்கிட்ட பாடம். வள்ளி நரிக்குறவரோட கூட்டம். அப்போ வள்ளிக்கு சீதாக்கு என்ன சம்பந்தம்னு தெரியாது. சீதாக்கு சபரிவாசம் ஐயப்பனுக்கு என்னன்னு தெரியாது. உனக்கு 18 அறிவு ஒரு மனிதனுக்கு. ஆனால் நீ படித்த பாடத்தில் 6 அறிவு, 18 அத்தியாயம் பகவத்கீதை. உன் சரீரம்தான் பகவத்கீதை. உன் சரீரத்துக்கு தான் அந்த பகவத்கீதை எழுதப்பட்டது. மகாபாரத இதிகாசம் இந்த மண்ணுக்கும் உடலுக்கும் தான். அதாவது வியாசர் சொல்லி விநாயகர் எழுதுகிறாரு. அந்த விநாயகர் உன் தலையில் அழியணும்னு எழுதலை, ஆக்கணும்னு தான் எழுதியிருக்கிறார். ஆனால் நீ படித்த பாடத்தில் என்ன சொல்கிற? விநாயக பெருமான் தலையில் இருக்கிறாருன்னு கொட்டிக்கிடுத, அந்த தலையை கொண்டு எரிச்சிடுற. சிவன் ஒரு குழந்தையோட தலையை வெட்டி ஒரு ஆணை முகத்தை வச்சாருன்னு நீ படித்த பாடம். அப்போ வெட்டின தலை யாரோட தலை? 2வது ஆணை தலை எதுக்கு வந்தது? அப்போ அந்த வெட்டிய சிவன் யார்? இதை அறிஞ்சிக்கிட்டா தான் உனக்கு பொருள் அறிய முடியும். ஏன்னா அந்த குழந்தையும் அந்த விநாயகரும் ஒன்று. இதை அறிஞ்சிக்கிட்டா தான் சிவன் அறிய முடியும். நீ பார்வதி பிடிச்சு வச்ச குழந்தை விநாயகர். சிவன் நெற்றிக்கல்லேருந்து தோன்றிய 6 முகம். பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய. 6வது எழுத்து சரவணபவா, 6 எழுத்து மந்திரம். அப்போ ஓம் நமச்சிவாய 6 எழுத்து வந்துடுது. அப்போ அந்த ஓம்ங்கிற பிரணவ பொருள் சக்திக்கா இல்லை சிவனுக்கா? பிரணவ பொருள் யாருக்கியா சொந்தம்? சக்திக்கா சிவனுக்கா? பிரணவ பொருள் சக்திக்கு தான். அம்மை வள்ளி விநாயகி தெய்வ யானை அப்பன். இச்சா சக்தி கிரியா சக்தி. இது அறிஞ்ச ஞானம். ஆனால் இந்த ஞானத்தில் என்னத்தை உணர முடியும்னா, எப்போ மனித பயிலுள்ளா சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் மரணங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீ எடுத்துக்கிட்ட. அது மரணம் கிடையாது, அது மறுபடி தோன்றக்கூடிய ஒரு அவதாரம். ஆனால் நீ கொண்டு போய் எரிமேடையில் கொண்டு போய் எரிச்சிடுற. எரிமேடையில் கொண்டு எரிக்கிறது உனக்கு சாதாரணமாக போச்சு. இது எப்படி? ஒரு சரீரம் என்பது இரு பாதம், இரு கரம் அழியக்கூடாது. ஒன்றை படைக்கப்பட்டது இந்த மண்ணுக்கு தான். ஆனால் நீ மண்ணு மேலே ஆசைப்படுத, உன் சரீரத்து மேலே நீ ஆசைப்பட மாட்டேங்க. உன் சரீரத்தை எரிக்கிறோம்னு பத்திரத்தில் நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்ட. நீ சிவலிங்க பூஜை வழிபாடு பண்ணுது. காசியில் லட்சக்கணக்கான லிங்கம், திருவண்ணாமலை கால் வைக்கிற இடம்லாம் கோடான கோடி லிங்கம்னா ஒவ்வொரு மனிதனும் அண்ணாமலையாரோட ஜோதி. அந்த ஜோதி இந்த மண்ணில் மறையணுமே தவிர அது நெருப்பில் அழியக்கூடாது. சக்தி நெருப்பில் இறங்கிட்டாப்புல. சிவன் அந்த ஜடலத்தை தோளில் போட்டு நடக்கும்போது விஷ்ணு சக்கரத்தை விட்டு 51 சக்தி பீடமாக்கிட்டாங்க. 51 சக்தி பீடமாக்கிட்டாங்க. அந்த சக்தியோட ஒரு பாகங்கள் விழுந்த இடமெல்லாம் ஒரு வழிபாடு ஸ்தலம். அக்னிக்குள்ளே இறங்கினா அஸ்தி தான், சாம்பல் தான். பின்ன எப்படி சரீரத்தை எடுத்து தோளில் போட முடியும்? பின்ன 51 சக்தி பீடம் எப்படி வரும்? ஏன்னா அந்த சக்கரம் என்பது யார்? அது உனக்கு தெரியாது. என்ன பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற அவரோட தொப்புலேருந்து தோன்றியது பிரம்மா. பிரம்மாவுக்கு 5 தலை, அதில் ஒரு தலை சிவன் கிள்ளிட்டார். அந்த கிள்ளின சிவன் யார்? அந்த தலை என்ன? இல்லை 4 தலைக்குள்ள பிரம்மா என்ன? இல்லை பிரம்மா எழுதின வேதம் என்ன? நான் சொன்னோம்ல, 5வது வேதம் பிரணவ வேதம். சக்திக்கா சிவனுக்கான்னு சொன்னால் அம்மை சிவகாமி, அப்பன் சிதம்பரம். அப்போ இந்த அம்மையும் அப்பனுக்குள்ள அர்த்தத்தை நீ கண்டுபிடிச்சியா? இல்லை. ஏன்னா பக்கத்தில் நிற்கிறது சக்தி, ஒரு சிலை, அம்பாலோட வடிவம். பக்கத்தில் சிவலிங்கம் இருந்துட்டா கணவன் மனைவி. இப்படி தானே நீ கும்பிடுற? பச்சையம்மன் பட்டீஸ்வரர் கணவன் மனைவியான தானே நீ எடுத்துக்கிட்ட. அதுதான் தவறு. அம்மை மகன். அந்த மகன் வந்து உடனே என்ன சொல்லுவாருன்னா, உன் சரீரத்தை அழிக்காத, இதான் அடையாளம். இதுதான் அடையாளம். நீ எந்த சிவ வழிபாடு போய் பண்ணாலும் உனக்கு அதில் தெரியக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அடையாளத்தை பின்பற்றிக்கும். மண்ணில் மறைஞ்சிட்டு ஒரு சிவலிங்கத்தை வை, உன்னால் ஏண்டதை வச்சா போதும், அதான் அடையாளம். இதுதான் உன்னோட சம்பாத்தியம். சிவன் சொத்தை அழிக்கலை. ஆனால் நீ எரிமேடையில் கொண்டு போய் எரிச்சிட்டு சாம்பலை ராமேஸ்வரத்துக்கு கொண்டு வந்து ஒரு
வட்டம்லாம் போட்டு ஆத்மாவுக்கு மோட்சம் கொடுக்குறேன்னா ஆத்மாவை கறியாக்கிட்டேன், கறி மேகமாக்கி காக்காவாக்கிட்டேன். இதுக்கு ஒரு யாகம். சமுத்திரத்தில் வேற முங்குற. சமுத்திரம் ஒன்று உருவாக்கப்பட்டது உன் தாயில் கருவாக தான். அந்த கரு தான் கருமா. புரியுதா? அந்த கரு இல்லைன்னா கர்மாவே கிடையாது. அந்த கரு உருவாகி இந்த உலகத்தில் கற்றுக்கிடக்கூடிய என்னென்னா அழியாத ஒரு தேகம். மரணம் என்பது சாதாரண நடக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டான். மனிதனுக்கு மரணமே கிடையாது. மண்ணில் மறைஞ்சிட்டான். தோண்டி 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 வருவான். ஆனால் நீ எடுத்துக்கிட்ட எல்லா சித்தர்களும் மறைஞ்சிட்டாங்க. மண்ணில் லிங்கம் வச்சாச்சு. இவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இதில் எது சரி எது தவறு? எது சரி தவறு? ஏன்னா வலது கையில் தீபாவளி காட்டுறான், இடது கை ஆகாததுங்கிறான். ஆனால் இடது கையில் தான் மணி அடிக்கிறது. அப்போ இதில் எது சரி? இந்த தீபத்தை காட்டித்தர்ற இரு கண்ணும் இந்த மணி ஓசையும் தான் உன் கண்ணு காட்டி தருது. ஒரு சரீரம் என்பது அழியாத ஒரு பொருள். அன்பே சிவம். இது நீ படித்த பாடம். அன்பே சக்தி, அன்பே சக்தி, அன்பே சக்தி. இதுதான் முக்தி. முக்திக்கு சொந்தம் உண்ணாமலை தாயார். உண்ணாமலை தாயார். அப்போ அண்ணாமலையார் யார்? மகன். திருவண்ணாமலை 14 கிலோமீட்டர் 10 மைல். பழனி உச்சி 8 மைல். மலையை சுற்றி 8 மைல். பிரம்மா விஷ்ணு சிவன் பிரம்ம தீர்த்தம் இங்கே தான் இருக்குது. ஆனால் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு தர்க்கம் வந்தது. படைப்பில் நான் தான் பெருசு, காக்கிறதுல நான் தான் பெருசு. இதில் நீ அறியலை, இதில் நீ அறிஞ்சுக்கிடலை. நீ படித்த பாடத்தில் எப்படி ஜோதி பிளம்பாய் அண்ணாமலையார் காட்சி கொடுத்தார். பிரம்மா அன்னப்பறவை, விஷ்ணு வந்து வராகி அவதாரம். இதில் ஜோதி பிளம்பாய் அண்ணாமலையார் காட்சி கொடுத்தார். தர்க்கம் என்ன? படைப்பு கடவுள் பிரம்மா பெருசா, காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு பெருசா? இந்த தர்க்கத்தில் அதுதான் நிவர்த்தி பண்ணத்தான் சிவங்கிட்ட போனோம் அப்படின்னு ஒரு பாடத்தை தானே படித்தேன். அப்போ பிரம்மாவை படைச்சது யார்? மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு யாரை படைச்சார்? பிரம்மாவை. அப்போ அப்பனுக்கு மகனும் தான். அப்பனும் மகனும். அதில் மகன் படைப்பு கடவுள் எப்படி ஆக முடியும்? அப்பன் எப்படி காக்கும் கடவுள் ஆக முடியும்னு எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிடது. நீ படித்த பாடம் என்ன? பிரம்மா படைப்பு கடவுளுங்க, காக்கிற கடவுள் விஷ்ணு. நான் தான் பெருசு, நான் தான் பெருசு. இந்த தர்க்கத்துக்கு ஈசனோட உச்சி யார் பார்க்குறாங்களோ ஈசன் முடிவு பண்ணட்டும். அப்போ அன்னப்பறவை எடுத்து பிரம்மா பறந்தார். ஒரு தாளம்பு வந்து பொய் சொல்லிச்சு. அந்த தாளம்பு என்ன? அந்த பிரம்மன்னா என்ன? அப்போ கீழே வந்து பொய் சொல்லிட்டு பிரம்மாவுக்கு வேண்டி தாளம்பு பொய் சொல்லிட்டு. தாளம்பு என்ன பொருள்? அறிவுங்கிற சர்ப்பம். இந்த அறிவுங்கிற சர்ப்பம் உன் கண்ணில் இருக்கு. இந்த கண்ணுக்கு பேர் தான் தாளம்பு என்பது அர்த்தம். உன் தலை என்பது உச்சி. இந்த உச்சிக்கு பேர் தாளம்பு. உச்சிக்கு பேர் தான் தாளம்பு. உன் உச்சிக்கு பிரதானம் என்னன்னா இந்த கண்ணு தான் அழகு. ஆனால் அப்பனும் மகனுக்கு தான் தர்க்கம் வந்து நீ எடுத்துக்கிட்டியா? கிடையாது. உனக்கு ஜோதி பிளம்பாய் காட்சி கொடுத்த அண்ணாமலையார் யாரு? உண்ணாமலை யாரு? பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணு தான் பிரம்மாவை படைக்கிறார். பிரம்மா படைப்பு கடவுள் எப்படி ஆக முடியும்? அப்போ உலகத்தில் படைப்பு கடவுள் யார்? பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார். அப்போ காக்கிறது என்ன? பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய. 5 முகமாக தோன்றுது. அதில் 4 வேதம் தான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கு. பஞ்சாட்சர மந்திரம் 5. நமச்சிவாய, நாராயணன், மகாலட்சுமி, விநாயகி, சரஸ்வதி, முருகன். பஞ்சாட்சர மந்திரம் 5 பேர் வந்துடுறாங்க. இந்த 5ம் ஓமுக்குள்ளே அடங்கிடுது. பிரணவ பொருள் சக்தி. அண்டம் பிண்டம் பிளந்து வந்த தண்டாயுதம் ஒவ்வொரு மனிதனும். இந்த அண்டத்தில் நீ அறிஞ்சுக்கிடக்கூடிய விஷயம் என்னன்னா, நீ அழியாத ஒரு சொத்துன்னு எடுத்துக்கிடணும். அல்லாமல் நீ இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கன்னியாகுமரி இருந்து சென்னை வர எல்லா மகான்களோட சமாதிக்கு போகிற, சித்தர்களோட சமாதின்னு போகிற. அங்கே போய் நீ படிக்கக்கூடிய பாடம் என்னென்னா, நீனு சமாதி ஆகணும். உனக்கு லிங்க அடையாளம். இதைத்தானே வேறு ஆட்கள் பின்பற்றிருந்தாங்க. அதுதான் அவங்க தர்காங்கிறாங்க. மூதாதிகளோட வழிகாட்டல். மறைஞ்சிக்கோ தோன்றி வருவேன், மறைஞ்சிக்கோ தோன்றி வருவேன். நீ எரிஞ்சிட்ட உனக்கு 7 பிறவி மனித பிறவி எடுக்க இயலாது. காக்கா பிறவி, பன்றி பிறவி, நாய் பிறவி. ஏன்னா எல்லா பிறவி எடுத்து வந்த எம்பெருமானே. பிறவி மனித பிறவிக்கு அப்பாரு எனக்கு எந்த பிறவி தந்துடாதுன்னு வேண்டவன் தான் மனுஷன். ஆனால் அந்த மனுஷன் என்ன கற்றுக்கிட்டான்னா,
முருகனுக்கு 2 பொண்டாட்டி, சிவலிங்கம், சக்தி, கணவன் மனைவி. இதானே எடுத்துக்கிட்டேன். அந்த அடையாளம், அம்பாலோட அடையாளம் உலகத்துக்கு சொல்ல வர்றது என்னென்னா, எல்லாம் லிங்கம், சிவலிங்கம் அடையாளம். அப்போ இந்த அம்பாளுக்கும் அந்த பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவருக்கு என்ன சம்பந்தம்? நீ படித்த பாடத்தில் பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவரோட சகோதரி சக்தி நீ எடுத்துக்கிட்டது. சக்தி வந்து சிவனுக்கு மனைவி. இது நீ அறிஞ்ச பாடம். வள்ளி அம்மை, நம்பிராஜனோட நங்கை மோகினி, மோகினி மகள் வள்ளி. அப்போ இந்த நம்பிராஜன் யாரு, அந்த நங்கை யாரு, மோகினி அவதாரம் என்ன, வள்ளி அம்மை என்ன, இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. புரிய வரும். அதுக்குள்ள காலங்கள் நெருங்கிக்கிட்டு வரும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனோட பேர் கரெக்டாக சொல்லி பார்ப்போம். ஒரே சிவன், உலகத்துக்கே அவன்தான் அப்பன். சொல்லிட முடியுமா? உனக்கு நீ இன்னைக்கு இங்கே சிதம்பரம் போய் சாமி கும்பிடுவேன், நாளைக்கு காளகஸ்தி போவேன், அப்புறம் நான் வந்து காசி போனேன்ப. அப்பன் ஒன்று தான். அந்த அப்பனை அறிகிறது தான் விஷயம். அந்த அப்பனை அறிஞ்சிக்கிட்டே நீ உலகத்தில் எங்கேயுமே பயணிக்க வேண்டாம். உன்னை ஏன் படைச்சிருக்கிறான், நான் ஏன் அந்த அப்பன்னு அந்த வார்த்தையை சொல்கிறேன், இதை மட்டும் அறிஞ்சிக்கிட்டால் போதும். உனக்கு மரணமே கிடையாது. ஆனால் உனக்கு ஆன்மீகம் என்பது ரொம்ப சாதாரணமாக போச்சு. திருவண்ணாமலை கிரிவலம் இப்போ ஒரு மாடல் என்னென்னா, எல்லோரும் சாக்ஸு போட்டு சுற்றுறாங்க, கால் மசாஜி பண்ணுறாங்க. ஏன்னா வலி, சொகுசு வாழ்க்கை. உன் சரீரத்து மேலே ஆசை, சந்தோஷம்தான். உன் சரீரத்தை சின்ன வலி கூட தாங்க முடியல, சந்தோஷம்தான். ஆனால் உன் சரீரம் அழியக்கூடாது. இதுதான் அண்ணாமலைக்குள்ள விஷயமே. உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத கலாச்சாரம் தான் திருவண்ணாமலை. ஹரிச்சந்திரன், நீ எந்த வழியில் போனாலும் ஹரிச்சந்திரனை தாண்டி தான் உள்ளே போக முடியும். அந்த ஹரிச்சந்திரனோட சடங்கு என்னென்னு இந்த அறியறதுக்கு தான் உன்னை திருவண்ணாமலைக்கு வர சொல்லியிருக்கு. உனக்கு பௌர்ணமி கிரிவலம் பெருசு திருவண்ணாமலை. பௌர்ணமிக்கு ஏன் கிரிவலம் சுற்றுற? அந்த நிலாவுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? உன் சரீரத்துக்கும் திருவண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம்? உன் பாதத்துக்கும் உச்சிக்குள்ள கடவுள் யாரு? அடிமுடி நாதா அண்ணாமலை யாரு? அடிமுடி நாதா அண்ணாமலை யாரு? இது அறிகிறது தான் முக்தி, சக்தி, புத்தி. முக்தியே சக்தி, சக்தியே முக்தி, அன்பே சக்தி, அன்பே சக்தி. இது அறிகிறது தான் முக்தி. அம்மை, சிவகாமி, அப்பன், சிதம்பரம். என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் நன்மைகள் நடக்கட்டும்னு வேண்டிக்கிறது. ஏன்னா நான் படித்த ஆன்மீகம் அல்ல, இதுதான் உண்மையான உள் உணர்வு. இதுக்கு மெடிடேஷன், தியானம், கீனம் என்னத்தை படித்தாலும் சரி, இந்த கண்ணு தான் மிகப்பெரிய சக்தி. இதுக்கு தான் நீ கண்ணை மூடி தியானம் எத்தனை இருந்தாலும் சரி, குகைக்குள்ளே போய் இருந்து தவம் பண்ணுற, வெளியே வந்தோன்னும் கண்ணு தான் காட்டி தருது. அப்போ உலகத்தில் பெரிய மெஞ்ஞானமே கண்ணு தான். இந்த கண்ணை அழிச்சிட்டு உனக்கு காசியில் விசாலாட்சி எப்படி? காசியில் விசாலாட்சி நீர், காமாட்சி பூமி, மீனாட்சி நிலா. அதான் தெய்வ யானை அப்பன், தெய்வ யானை அப்பன். உனக்கு சிவனோட தலை மேலே தான் சந்திரனோட பிறை தெரியும். அந்த சந்திரனோட பிறைக்கு இந்த தலைக்கு சம்பந்தம் என்ன? உனக்கு சடை வளர்த்தவன் சிவன். அதே இது தமிழில் சொன்னோம்னா அது வேண்டாத வார்த்தை. சடைன்னு சொல்லலாம், ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் திருப்பதியில் கொண்டு அதை கொடுக்குறோம், பழனியில் கொண்டு அதை கொடுக்குறோம், இறந்த இடத்துலையும் அந்த மொட்டை அடிக்கிறோம். அந்த மொட்டை என்பது அந்த சடங்கு எதுக்கு வேண்டி உருவாக்கப்பட்டது? திருப்பதியில் கொண்டு போய் ஏன் மொட்டை அடிக்கிற? பழனியில் வந்து ஏன் மொட்டை அடிக்கிற? உன் மூதாதிகள் இறந்து போன இடத்துல ஏன் மொட்டை அடிக்கிற? அப்போ இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு சடங்கு என்னன்னே இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கிடலை. உனக்கு இருமுடி தூக்கிக்கிட்டு சபரிமலைக்கு வர்றது என்னன்னே தெரியலை. 18 படி 50 முறை ஏறினாலும் அந்த 18 அத்தியாயம் தான் பகவத்கீதைன்னு உனக்கு தெரியாது. உண்ணாமலை அண்ணாமலை நம்ம அம்மை அப்பன் துணை.